ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் வாரம் ஒரு தகவல்ங்கிற பேரில் ஒரு அரிய வகை தகவல்கள், பாபாவுடைய அரிய வகை புகைப்படங்களும் அந்த புகைப்படத்தை யார் எப்படி எடுத்தாங்க அப்படின்னும் அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மிராக்கிள்ஸை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற பாபாவுடைய யூனிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஒரிஜினல் ஃபோட்டோ, பாபா வந்து விதவிதமான ஃபோட்டோஸ் எடுத்தாங்க இல்லையா, அது பற்றின சில அரிய வகை தகவல்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஃபோட்டோ, த இன்விசிபிள் சாய்பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர், அவர் பேர் வந்து கோபால் தினாகர் ஜோஷி. இவர் வந்து பாபாவுடைய டிவோட்டி தான். 1912 வருஷம், அதாவது லெண்டிபாக் வந்து பாபா காலையில் உணவெல்லாம் சாப்பிட்டு வராரு. சாத்தேவாடா இருக்கு இல்லைங்களா, சாத்தேவாடா கிட்ட வந்து பாபாவுடைய தரிசனம் பெறுவதற்காக அங்கே பெரும்பாலும் மக்கள் வந்து கூடியிருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பாபா வருவார், ஸோ இங்கே நின்னோம் அப்படின்னா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு சாத்தேவாடா கிட்ட நின்று பாபா வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன தரிசனம் கொடுப்பாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஜோஷி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா வச்சுருக்காரு. அப்போ ஒரு இடத்துல வந்து அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாபா கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு அதுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துக்க விருப்பம் இல்லை, ஆனால் நீ வந்து என் கூட இருக்கிற மற்ற பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, என்னை சூழ்ந்து இருக்கிறவங்க, அவங்களையெல்லாம் வேணால் நீ தாராளமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜோஷி என்ன பண்ணுறாருன்னா, கேமராவை போய் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கரெக்டாக பாபா வந்து லெண்டிபாக்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது, அப்போ லெண்டிபாக்லேருந்து சாத்தேவாடா கிட்ட வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய கேமராவில் ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறாரு. இதை கவனித்த ஷாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாபா கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜோஷி வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்பவும் பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் சொன்னேனே ஃபோட்டோ எடுத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது மாதிரி அவர் சொன்னதுக்கு அர்த்தம் வந்து ஜோஷிக்கும் ஷியாமாவுக்கும் அப்புறமா தான் புரிஞ்சுது. என்னன்னா, ஜோஷி அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட்டை வந்து அந்த காலத்துல எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கழுவணும் இல்லையா, பிரிண்ட் போடணும். இப்போ பிரிண்ட் போட்டு பார்க்குறாரு. பிரிண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. என்னன்னா, அந்த ஃபோட்டோவில் பாபா மட்டும் விழுகவே இல்லை. அவருடைய குடையும் பாகோஜி ஷிண்டே, அவர் பக்கத்தில் நின்றுருக்கிற பாகோஜி ஷிண்டேவும் மற்ற சாய் டிவோட்டீஸ் மட்டும்தான் விழுந்திருக்காங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபோட்டோவில் தான் பாபா மட்டும் அதில் இன்விசிபிளாக இருக்காரு, கண்ணுக்கு தெரியவே இல்லை. அப்போ பாபா சொன்ன அந்த வார்த்தைகள் ஜோஷிக்கு நினைவுக்கு வருது. எனக்கு ஃபோட்டோ எடுத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னும், நீ வேணா என்னை சூழ்ந்து இருக்கிற மற்றவங்களையெல்லாம் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொன்னது அவருக்கு நினைவுக்கு வருது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவரை பக்கத்திலேயே இருந்தாலும், கண்ணுக்கு முன்னாடியே ஒரு தெய்வத்தை வச்சிருந்தாலும் அவருடைய கன்சென்ட் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை கூட எடுக்க முடியாது அப்படிங்கிறத தான் இந்த விஷயத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோவுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துக்காராம்ஸ் கதா ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சாய் சத்ரதத்தை வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்துருக்கு இல்லைங்களா, அந்த சாய் சத்ரத எடிஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது. இதில் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு பேரே கீழே என்ன எழுதியிருக்குன்னா, துக்காராம்ஸ் கதா. ஏன் அப்படின்னா, குரு பூர்ணிமா அன்னைக்கு வந்து பாபாவை சந்திக்க நிறைய பக்தர்கள் வருவாங்க. அப்படி வர்றவங்க எல்லாம் கையில் வந்து ஏதாவது ஒரு புனித புத்தகங்களை வந்து எடுத்துட்டு வந்து பாபாவுக்கு முன்னாடி வைப்பாங்களாம். அதை வந்து பாபா ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு திரும்பவும் தரட்டும் அப்படின்னும், அதை வாங்கிட்டு, அதாவது பாபாவுடைய பிளெஸிங்ஸை வாங்கிட்டு போய் அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு ஆசையோட சில டிவோட்டிஸ் வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு தன்னுடைய கையில் இருக்கிற சில ஹோலி புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பாபா முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற புக்ஸ் எல்லாம் பாபா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதை ஆசீர்வாதம் பண்ணி குறிப்பிட்ட நபர்கிட்டையே திருப்பி தரமாட்டாராம். அதை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வர்ற அந்த புத்தகத்தை வாங்கி வேற டிவோட்டிஸ்க்கு கொடுத்துருவாராம். அதே போல வேற ஒரு டிவோட்டிஸ் வந்து அவங்க முன்னாடி வச்சிருக்கிற ஒரு புத்தகத்தை வாங்கி அதை எடுத்து இன்னொருத்தருக்கு, அதாவது ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு.
புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நான் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் புக்கு வந்து எடுத்துட்டு போறேன்னு வைங்களேன். அத பாபா ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு குடுக்கணும். நான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்த கொண்டு போய் பாபா முன்னாடி வைக்கிறேன். இன்னொருத்தர் எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது கொண்டு வந்து ஸ்தவன மஞ்சரிய வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்தவன மஞ்சரிய தூக்கி என் கையில குடுக்கறதும், என்னோட விஷ்ணு சஹஸ்ரநாமத்த தூக்கி அவங்க வேற ஒரு டிவோட்டீஸ் கையில குடுக்கறதையும் பாபா வந்து வழக்கமா செஞ்சுகிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யாரு எந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றது அவர்தான். அவரவர் கர்மாப்படி யாருக்கு எந்த புத்தகத்தை கொடுக்கணும் அப்படின்னும் எந்த புக்கை சஜஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான புத்தகங்களை அவர் ஷஃபிள் பண்ணி கொடுப்பாராம். அந்த மாதிரி ஒரு டிவோட்டீஸ் கொண்டு வந்து வச்சிருந்த துக்காராம்ஸ் கதா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புத்தகத்தை தான் பாபா வந்து கையில வச்சிருக்காரு. அது வச்சிருந்த போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம். மூணாவது போட்டோ. இந்த போட்டோ வந்து யார் எடுத்திருக்கு அப்படின்னா, பாபாவோடைய ஃபுல் கன்சென்ட்டோட எடுத்த ஒரு போட்டோ அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, வாசுதேவ் சதாசிவ் ஜோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், தன்னுடைய ஃப்ரெண்டு சிதம்பர ராவ் காத்ரே, இவங்க 2 பேரும் பாபாவுடைய ஸ்டான்ச் டிவோட்டீஸ். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ஷீரடிக்கு இவங்க 2 பேரும் போறாங்க. அப்ப ஜோஷி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுக்குறாரு. ஜோஷி காத்ரே கிட்ட ஒரு 10 ரூபாயை கொடுத்து, பாபாவுக்கு வந்து நீ இதை தட்சிணையா கொடு அப்படின்னும் கொடுத்துட்டு, எனக்காக நீ ஒண்ணு பண்றியா, அவரை வந்து ஒரு போட்டோ மட்டும் எடு அப்படின்னு சொல்றாரு ஜோஷி. அப்ப காத்ரே வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு 10 ரூபாயை எடுத்து கொண்டு போய் துவாரகா மாய்க்கு போறாரு. ஜோஷி கொடுத்த மாதிரியே அந்த தட்சிணாவை பாபா கையில கொடுக்குறாரு. சைலண்டா அதை வந்து கொடுத்துட்டு, அவருக்கு வந்து அவர்கிட்ட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவே பயம் பாபா கிட்ட. அப்ப பாபாவும் ரொம்ப சைலண்டா இருக்காரு. ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து தரிசனம் எல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நேரத்தை கழிச்ச ஜோஷி ஒரு கட்டத்துல சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாரு. கிளம்பும் போது பாபாவே வழியா அவரை காத்ரேவை கூப்பிட்டு, காத்ரே நீ நில்லு, ஒரு போட்டோவை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா அவர் வந்து போட்டோ எடுக்கிறாரு. அந்த போட்டோ தான் இது. ஆனா அப்பா பாபா ஒரு விஷயத்த, ஒரு கண்டிஷனையும் வைக்கிறாரு. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ தாராளமா என்ன ஒரு போட்டோ எடுத்து அவனுக்கு கொண்டு போய் கொடு. ஆனா இந்த போட்டோவை நீ எக்காரணத்தை கொண்டும் ப்ராஃபிட்டா மாத்தக்கூடாது. அதாவது சேல்ஸுக்கு இதை கொண்டு போக கூடாது. இதை நீ சந்தையில் விற்று இதை நீ காசாக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு காத்ரேவை போட்டோ எடுக்க அலோ பண்றாரு. அப்புறம் காத்ரே கையில உதியையும் பிரசாதத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அப்ப அந்த போட்டோகிராஃபுக்கு, அதாவது அந்த கேமராவுக்கு அவரா விரும்பி கொடுத்த போஸ், அப்படி எடுக்கப்பட்ட போட்டோ தான் இந்த போட்டோ. ஸோ அவருடைய கன்சென்ட், அதாவது அவர் விரும்பி சரின்னு சொன்னாதான் ஒரு போட்டோ எடுக்க முடியும். அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை மீறி நம்ம ஒரு போட்டோ எடுத்தா கூட அந்த போட்டோல அவர் விழமாட்டாரு அப்படிங்கறதுதான் நமக்கு புரியுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பிரபலமான ஒரு ஃபோட்டோ. அதாவது பாபா வந்து டெய்லியும் காலையில் 8:30 9:30 வந்து லேண்டிபாக் போவார். நார்மலாக அதுவும் வெறும் காலில் தான் அவர் நடந்து போவார். அவருடைய சரணத்தை வந்து ஸ்பரிசம் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் அந்த இடத்துல வாசலில் வந்து லேண்டிபாக் இவர் போயிட்டு திரும்பி வர்ற அந்த வாசல்லையும் மாருதி மந்திர் கிட்ட இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் அங்கங்கே சூழ்ந்து நிற்பாங்களாம் இவங்க ஜனங்க எல்லாரும். குருஸ்தான் கிட்ட வரும்போது பாபா சில நேரம் அந்த இடத்துல வந்து நின்னுக்குவாரு. கொஞ்ச நேரம் செவுத்துல அந்த வாடா இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல அந்த வாடா கிட்ட வந்து சாஞ்சு கொஞ்ச நேரம் நின்னுக்குவாராம். அப்படி வந்து அவர் ரொம்ப விரும்பி சாஞ்சி நிக்கிற ஒரு இடம், ஒரு வீடு யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலாஜி கராவ் அப்படின்னு சொல்ற ஒருத்தருடைய வீட்டுல வந்து அவர் ரொம்ப விரும்பி அந்த இடத்துல அப்படியே சாஞ்சி நின்னுக்குவாராம். அந்த வாடா கட்ட வந்து கொஞ்சம் சாஞ்சி நின்னுக்குவாராம். அந்த மாதிரி நேரத்துல வந்து எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ. இந்த போட்டோ வந்து எடுக்கப்பட்டது ஸ்ரீ காஷிநாத் கோடே அப்படின்னு சொல்றவர் தான் இந்த போட்டோவை வந்து எடுக்கிறாரு. அப்ப இந்த ரேர் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இது எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அவர் சாஞ்சு அந்த செவுத்துல அந்த வாடாக்கிட்ட சாஞ்சு நிற்கும் போது பாபா வந்து இந்த மாதிரி ஒரு கால் மேல இன்னொரு காலை வச்சுக்கிட்டு லீன் பண்ணி நிற்பாராம். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து பூனேவை சேர்ந்தவர். அண்ட் இந்த மாதிரி லீன் பண்ணி நிற்கிறதுக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இவர் பாபா நிற்கிற அந்த ஸ்டைல், அந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா முரளிதரர் மாதிரியே இருக்கும். அதாவது
கிருஷ்ணர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு காலை இன்னொரு காலில் இப்படி மடக்கி நிற்பார் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் நிற்கிற மாதிரியே பாபா வந்து அந்த இடத்துல சாஞ்சு நிற்பாரு அப்படின்னும், இது வந்து எதோடைய சைன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபா இப்போ இருக்கிற இந்த சமாதி மந்திர் வந்து ஒரு பூட்டி வாடா அப்படின்னு நம்ம சொல்லப்படுற இந்த சமாதி மந்திரில் வந்து ஃபர்ஸ்ட் கோபாலராவ் இவர் பூட்டி வந்து என்ன ஆசைப்படுவார் அப்படின்னா, கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது அப்படின்னும், இங்கே வந்து ஒரு முரளிதரரை கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டிருப்பார். ஆனால் முரளிதரருக்கு பதிலாக பாபா தான் அந்த இடத்துல இப்போ வந்து இருக்காரு அப்படின்னும், அதோடைய சைனா ஒரு ஒரு சிக்னிஃபிகண்டாக தான் இதை வந்து பார்க்கப்படுது. அதாவது இந்த இடத்துல இருக்கிறது சாக்ஷாத் முரளிதரர் தான் அப்படின்னும், அந்த முரளிதரருடைய ரூபமாக தான் பாபா இருக்காரு. ஸோ அந்த கால் வந்து அதனால தான் அவர் அந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் நல்லா பார்க்குற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய ட்ரெஸ் வந்து காலுக்கு மேலே பாருங்க, அவருடைய துணி வந்து அப்படியே நெஞ்சு கிழிஞ்சிருக்கும், நூலெல்லாம் வெளியே வந்திருக்கும். அதையும் வந்து நோட்டீஸ் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பேற்பட்ட ஒரு பரமாத்மா எந்த அளவுக்கு எளிமையான ஒரு பழைய கந்தல் ஆடையை அவர் உடுத்தி இருக்கார் அப்படின்னு, அந்த நூல் கூட வெளியில வந்து அப்படியே கிழிஞ்சு நெஞ்சு அப்படியே அங்கங்க நூல் எல்லாம் தென்படுது. இப்படிப்பட்ட ஒரு ஆடையை தான் அவர் அணிந்திருந்திருக்காரு. அந்த கஃப்னி வந்து அந்த அளவுக்கு ஒரு பழைய கஃப்னியை தான் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. போட்டோல வந்து கொடையை பிடிச்சிட்டு இருக்கிறவரு பாகோஜி ஷிண்டே அப்படின்னும், கோபாலராவ் பூட்டி அவர்கள் வந்து எப்பயுமே கீழே குனிஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அப்பேற்பட்ட பணக்காரர். அவரை பாருங்க, இந்த போட்டோல கீழே குனிஞ்ச மாதிரி தான் இருப்பாரு. ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, அவர் என்னைக்குமே பாபாவுடைய பாதத்தை தான் பார்த்துக்கிட்டே வருவாரா. ஆனா நிமிர்ந்து அவர் முகத்தை கூட அவர் பார்க்க மாட்டாரா. அதையே வந்து அந்த அளவுக்கு அவர் பாபா மேல வந்து பக்தியோடவும் மரியாதையோடவும் அவர் இருக்காரு. அப்ப ஊர்ல அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர். ஆனா இங்க வந்தா பாபா முன்னாடி கை கட்டி அவ்வளோ பணிவா பவ்யமா ஒரு ஓரமா குனிஞ்ச தலையே நிமிரவே மாட்டாராம். என்னைக்குமே தலை குனிஞ்சே பாபா முன்னாடி நிற்பாராம். அண்ட் இந்த மாதிரி ஊர்வலமா நடந்து போகும்போதும் கூட அவர் பாபாவோடைய காலையவே பார்த்துக்கிட்டு தான் நடந்து போவாராம். நிமிர்ந்து எங்கேயுமே பார்க்க மாட்டாராம், அவர் முகத்தையும் பார்க்க மாட்டாராம். அந்த அளவுக்கு பூட்டி அவர்களுக்கு பாபா மேல மரியாதை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த போட்டோல கூட பூட்டி எண்ணி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய காலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரு தரையை பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனா அவர் வந்து பாபாவுடைய சரணத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிமிர்ந்து அவர் பார்க்கவும் மாட்டாராம். அண்ட் எதையுமே அங்க பாபா முன்னாடி அவர் பேசவும் மாட்டாராம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டான்ச்சான அருமையான ஒரு பக்தர் தான் கோபாலராவ் பூட்டி. ஸோ அவர் தான் அந்த பூட்டி வாடாவை கட்டியிருக்காரு. இந்த பெரிய வாடா, இந்த மாளிகையை அவர் கட்டி முரளிதரரை வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில பாபாவே அந்த இடத்துல வந்து சமாதியாகி இன்னைக்கு அது சமாதி மந்திரா எழும்பி இருக்கு. அடுத்து இந்த போட்டோ வந்து பாபாவுடைய மடியில ஒரு சிறுவன் வந்து படுத்திருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். இந்த பக்கம் வலது பக்கம் பாபாவுக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா மஹல்சாபதியும், இடதுபுறம் உட்கார்ந்துருக்கிறவர் திரு மாதவராவ் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லப்படுற ஷியாமா. இவங்க 2 பேரும் இருக்காங்க. இந்த போட்டோவை பத்தி பார்த்தீங்கன்னா நான் பலவிதமான செய்திகளை கேட்டிருக்கேன். அதாவது மஹல்சாபதி அவர்களுடைய வீட்டில் இந்த போட்டோவை பார்த்தபோது ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மஹல்சாபதி அவர்களுடைய பேரன் தான் இவர் மடியில வந்து படுத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஆனா இப்படி இவர் வந்து ஒரு முசல்மான், அதாவது ஒரு முசல்மானுடைய ஒரு முஸ்லிம் சகோதரருடைய மகன். இவர் பேர் வந்து பீகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீகா வந்து ரொம்ப வருஷம் முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்னும், அந்த தலையில அவர் போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த தொப்பி தான் அதோடைய அடையாளமே. ஆக்சுவலா அவர் வந்து முஸ்லிம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, அவருக்கு தலையில ஒரு முஸ்லிம்ஸ் எல்லாம் தலையில ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அவர் போட்டிருக்காரு. அண்ட் இவர் வந்து பீகா, இவர் பேர் வந்து பீகா அப்படின்னு இது வந்து வினிமாவுடைய புக்ல இருக்கு ஆக்சுவலா. ஆனா நான் சில இடங்கள்ல பார்த்த இடத்துல வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, மஹல்சாபதி அவர்களுடைய பேரன் தான் பாபாவுடைய மடியில படுத்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. சில இடங்கள்ல சில வீடியோஸ்ல கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா புக்ல எழுதியிருக்கிற விஷயம் படி இவர் வந்து ஒரு முஸ்லிம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னுமே நிறைய இருக்கு. இந்த வீடியோல நம்ம எனக்கு பிடிச்ச சில 4-5 முக்கியமான புகைப்படங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில உண்மை தகவல்களையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான விஷயங்களோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.